கார் இன்ஜின்ட்டு வந்தா பல டெக்னாலஜி வந்து போகும். சில இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா இருக்கும். சில இன்ஜின் மைலேஜ்ல சூப்பரா இருக்கும். சில இன்ஜின் டிரைவ் பண்ண ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதுல தவிர்க்க முடியாத ஒரு பேரு தான் ஹோண்டாவோட VTEC இன்ஜின். நீங்க ரோட்ல ஒரு ஹோண்டா சிட்டிய பார்க்கும்போது, அது சைலன்ட்டா போயிட்டு இருக்கும். பட் அதே கார 5000 ஆர்பிஎம்க்கு மேல தள்ளுனா ஒரு மாரி ஸ்க்ரீம் கேட்கும் பாருங்க. அது கார் சத்தம் இல்ல. அதுதான் VTEC கிக்ட் இன் யோ. இது VTEC பத்தி இன்டர்நெட்ல ஒரு ஃபேமஸான ஃப்ரேஸ். இந்த வீடியோல நம்ம ஹோண்டாவோட இந்த மெக்கானிக்கல் மேஜிக்க பத்தி பார்ப்போம். VTECனா வேரியபிள் வால்வ் டைமிங் அண்ட் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். ரொம்ப டெக்னிக்கலா போகாம சிம்பிளா இத பார்ப்போமா? உதாரணத்துக்கு நம்ம உடம்ப எடுத்துக்கிடுங்க. நீங்க தூங்கும்போது மெதுவா சுவாசிக்கிறது தான் லோ ரெவ்ஸ்ன்னு வச்சுக்கிருங்க. பட் நீங்க ஓடும்போது உங்க லங்ஸுக்கு அதிகம் ஆக்ஸிஜன் வேணும்டா, அது ஹை ரெவ்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்க. நார்மலா இன்ஜின்ல ஏர் இன்டேக் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் VTEC இன்ஜின்ல இன்ஜின் ஸ்பீட் ஆகும்போது ஒரு இன்விசிபிள் ஸ்விட்ச் ஆன் ஆகும். இதுல வால்வ்ஸ் அதிகமா தொறந்து இன்ஜின்குள்ள எக்ஸ்ட்ரா ஆக்ஸிஜன் உள்ள போகும். இதுதான் அந்த சடன் பர்ஸ்ட் பவருக்கு காரணம். இப்போ VTEC உள்ள ஹிஸ்டரிக்கு போவோம். ஹோண்டாவோட ஃபவுண்டரு சொய்சிரியோ ஹோண்டா ஒரு ரேசிங் ஃபேனடிக். அவருக்கு மைலேஜும் வேணும், பட் ரேசிங் பெர்ஃபார்மன்ஸும் வேணும். 1980ஸ்ல ஜப்பான் இன்ஜினியர்ஸ் ஒரு சேலஞ்ச் எடுத்தாங்க. இன்ஜின் சைஸ மாத்தாம பவர் எப்படி டபுள் பண்றதுன்டு. அந்த R&Dயோட ரிசல்ட் தான் இந்த VTEC. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1.6 லிட்டர் இன்ஜின்ல இருந்து 160 ஹார்ஸ் பவர் எடுத்தாங்க. அதாவது 1 லிட்டருக்கு 100 ஹார்ஸ் பவர். அது அந்த காலத்துல ஒரு பெரிய மிராக்கிள். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். 1990ஸோட எண்ட்ல ஹோண்டா சிட்டி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் ஆச்சு. அதுல ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட்டா 1.5 VTEC அந்த கார்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். லோ பாடி வெயிட், லோவர் டு த கிரவுண்ட் வண்டி, 106 ஹார்ஸ் பவர் 2000ஸ்ல ரேசியா கார் ஓட்டணும்னு நினைக்கிற பசங்களுக்கு இது ஒரு ட்ரீம் காரா இருந்துச்சு. என்னோட ஃபேவரைட் காரும் இதுதான். கார் என்தூசியாஸ்ட் யார்ட்ட போய் கேட்டாலும் இந்த கார விட்டே குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா அந்த கார ஓட்டி பாருங்க. இத்தன ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் அந்த காருக்கு அப்படி ஒரு மரியாதை. இப்போ VTECோட கிராசிங் பாயிண்ட்க்கு போவோம். அந்த VTEC 2000லேருந்து 4000 ஆர்பிஎம் வரைக்கும் வண்டி ரொம்ப சைலன்ட்டா, ஸ்மூத்தாவும் இருக்கும். ஹைவேஸ்ல மைலேஜ் அவுட்புட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். பட் அந்த 5500 ஆர்பிஎம்க்கு மார்க்க கிராஸ் பண்ணும்போது கேம்ஸ் ஸ்விட்ச் ஆகிடும். இன்ஜின் சத்தம் சேஞ்ச் ஆகி வண்டி பறக்க ஆரம்பிச்சிரும். இந்த டியூவல் பெர்சனாலிட்டி தான் VTECோட ஸ்பெஷாலிட்டி. ஒரே இன்ஜின்ல எக்கனாமிக்கல் கம்யூட்டராவும் இருக்கும், ஸ்ட்ரீட் ரேசராவும் இருக்கும். அடுத்தது ரிலையபிலிட்டி. யூசுவலா பவர் அதிகமா இருக்கிற இன்ஜின் சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஹோண்டா இதுல டிஃபரெண்ட். VTEC இன்ஜின்ஸ் ஆல்வேஸ் புல்லட் ப்ரூஃப். ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணா 3லேருந்து 5 லட்சம் கிலோமீட்டர் எந்த தலைவலியும் இல்லாம ஓடும். ஜப்பான் இன்ஜினியரிங்கோட பியூட்டியே அதுதான். காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அது எந்த காலத்திலயும் உங்கள ரோட்ல கை விட்டுறாது. நான் முன்னாடியே சொல்ற மாரி சில இன்ஜின் மைலேஜ், சில இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், சில இன்ஜின் ஸ்மூத்னஸ். ஆனா இந்த VTEC இந்த 3யுமே அச்சீவ் பண்ற ஒரு இன்ஜின். நம்ம ஊர்ல ஹோண்டா வாங்குறவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறதையே மறந்துருவாங்க. அவங்க ஹோண்டா வாங்குறதெல்லாம் ரிலையபிலிட்டி, ஸ்மூத்னஸ் அண்ட் மைலேஜ்காண்டியா மட்டும் தான். இந்த VTEC டெக்னாலஜி ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எவால்வ் ஆகி இன்னைக்கு நம்ம iVTEC பார்க்குறோம். ஐனா இன்டெலிஜென்ட். கீ டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல வேரியபிள் டைமிங் கண்ட்ரோலும் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதனால அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு ஃபியூல் எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எமிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாரியே பவர் அண்ட் அவுட்புட் டார்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா சிட்டி இன்ன வரைக்கும் இந்தியால ஒரு ஸ்ட்ராங் பிராண்டா இருக்கிறதுக்கு மூல காரணம் இந்த இன்ஜின் தான். டர்போ கார்ஸ் வரலாம், எலக்ட்ரிக் கார்ஸ் வரலாம். ஆனா அந்த 7000 ஆர்பிஎம்ல VTEC ரெவ் பண்ணி ஓட்டுறது, அது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஃபீல். உங்களுக்கு ஓல்ட் ஹோண்டா சிட்டி ஜெனரேஷன் பிடிக்குமா? இல்ல நியூ ஜெனரேஷன் பிடிக்குமா? இல்ல எந்த ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு VTECலயே டர்போ வந்துருச்சு. ஆனா ஹோண்டா அத இந்தியாக்கு கொண்டு வரல. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான ஆட்டோமோட்டிவ் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. நன்றி.